உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். என் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது? நான் 100 ஷேர் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அவ்வளோதான் எனக்கு இன்னைக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நான் எப்படி 1000க்கு போய் 10,000க்கு போய் லட்சத்துக்கு போய் 10 லட்சம் ஷேர் வாங்குறது, 1 கோடி ஷேர் வாங்குறது? இந்த கேள்வி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் அந்த 1 lakh ஷேர் வாங்குறது எப்படின்னு போட்ட வீடியோ பல பேரால் பார்க்கப்பட்டது. அது நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உடனடியாக கிளறியது. இதில் ஆச்சரியமே கிடையாது. நான் முதலீட்டாளனாக ஆரம்பித்த நாளில் கட்டாயமாக 100 பங்கு தான் வாங்கியானோம். 1 பங்குலாம் வாங்க முடியாது இப்போ இருக்கிற மாதிரி. ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் லாட் 100க்கு ஷேர் சர்டிஃபிகேட் இருந்தது. ஸோ 100 வாங்கினா தான் நமக்கு வாங்கவே வாய்ப்பு. 100 வாங்க காசு இல்லைன்னா நம்ம பங்கே வாங்க முடியாது. இல்லைனா ஆட் லாட் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ லிக்விட் கிடையாது, கிடைக்காது பங்குகள். ஸோ அந்த நேரத்திலே நான் என்ன நினச்சேன், எப்படி நம்ம குவான்டிட்டி வாங்குறது? ஸோ முதல்ல 100 ஷேர் வாங்குறதுக்கே நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீரோதா மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எப்போ 100 ஷேர் ஒரு கம்பெனியில் வாங்கலான்னு அந்த ஜேர்னியில் போயிட்டுருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஜேர்னி தான். ஆனால் அவங்களால 2, 3, 5ன்னு சேர்த்து 100க்கு வர முடியும். ஆனால் நான் இன்வெஸ்டர் ஆகிற காலத்தில் அந்த லக்ஸரி கிடையாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா, நம்ம 100 ஷேர்லாம் கொடுத்தா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. யாரு? புரோக்கர்ஸ். இப்போ நீங்கள் நேராக போய் ஆன்லைனில் பண்ணுறீங்க. புரோக்கர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அந்த காலகட்டத்தில் புரோக்கர் நமக்கு வசதி செஞ்சு கொடுக்குறமா வேணாமான்னு நம்மளை ஆழம் பார்த்து எடை போட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ நம்மளை மதிக்கணும்னா நம்ம ஒரு 1000 ஷேராவது வாங்கணும் அப்படின்றது என்னுடைய அடுத்த பாயிண்டாக இருந்தது. ஸோ 1000 ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா? ஸோ 1000 ஷேர் வாங்கக்கூடிய சின்ன விலையில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி எதுன்ற அடுத்த தேடல் எல்லாருக்கும் வரக்கூடியதான். இது ஒன்றும் யாரும் நேராக ஆகாஷ்லேருந்து குதிச்சிடல. எல்லாரும் இந்த ஜேர்னியில் போய் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். ஸோ அது அடுத்த கட்டம். 1000 வாங்கினா கூட 10ல் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஒரு 10,000 வாங்கினா நம்ம ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நமக்கு டீல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க கேட்கறது அப்படின்னு. ஸோ 10,000ங்கிறது ஒரு ரீசனபிள் சைஸாக பட்டுது. ஸோ குவான்டிட்டி வாங்கக்கூடிய நிறுவனங்கள் குறைந்த விலையில் நமக்கு கிடைக்க வேண்டும். அத்தகைய ஒரு காலச்சூழல் இருக்க வேண்டும். 90s இருந்தது. இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருவாரியாக இல்லை. குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பங்குகள் குறைந்த விலையில் இருக்க வேண்டியவையாகத்தான் எனக்கு தெரிகின்றன முக்காவாசி. There is a reason and that reason is justified. ஸோ நமக்கு விலை சாதகமாக இருக்குன்னு போய் குவான்டிட்டி வாங்குறத என்றைக்குமே நம்ம செய்யக்கூடாது. இப்படி பண்ணி 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 தான் ஒரு இன்வெஸ்டர் ஒரு 0லேருந்து ஒரு 25 lakhs நெட்வொர்த்துக்கு வர முடியும். 25 lakhs நெட்வொர்த் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம், சரி இங்கேருந்து நம்ம எப்படி 1 crore போகுது, 1 crore நம்ம போனோம்னா நமக்கு ஒரு ஸ்டாக்லேயும் ஒரு 5 to 10 lakhs ஆகுது இருக்கணும். அப்போ 5 to 10 lakhs ஒரு ஸ்டாக்ல வாங்கணும்னா அது சின்ன ப்ரைஸாக தான் நிறைய குவான்டிட்டி வரும், அதிக ப்ரைஸானா குறைஞ்ச குவான்டிட்டி வரும். அந்த விலையை தவிர்த்து மதிப்பு சார்ந்து எப்படி நிறைய பணம் போடுறது நம்ம கற்றுப்போம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் ஒரு சின்ன ஷிஃப்ட் வரும். முதல்ல குவான்டிட்டி எல்லாம் நினைப்போம், அதுதான் கெத்துன்னு நினைப்போம், அதுதான் நமக்கு வளர்ச்சிக்கான வழின்னு நினைப்போம். இப்போ என்னுடைய காலகட்டத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இன்னைக்கு அது இல்லை, இருந்தாலும் அந்த திங்கிங் திரும்ப திரும்ப வரக்கூடியதான்றது என்னுடைய அப்சர்வேஷன். குவான்டிட்டி கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ், பட் ஒரு குவாலிட்டி ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த குவான்டிட்டியை நீங்கள் அணுகக்கூடாதுங்கிறத இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் முக்கிய பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கங்க. சரி,
குவாலிட்டிக்கு வந்த பிறகு குவாலிட்டி ஸ்டாக்ல எப்படி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது தான் உண்மையான ஸ்கேலிங் அப். அதுதான் உங்களை வந்து மேலே கொண்டு செல்லும். அதுதான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டாக் வாங்குறதுக்கான ஒரு பவரை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், ஸ்கேலை கொடுக்கும், சைஸை கொடுக்கும், திங்கிங்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குவான்டிட்டிங்கிறது குவாலிட்டி சம்மந்தப்பட்டது. குவாலிட்டியை உயர்த்திக்கிட்டே போகணும். நல்ல குவாலிட்டியில் ஒரு ஸ்டாக்கை சீப்பாக குவான்டிட்டி வாங்கணும். அதுதான் அடுத்த கட்டம். இது ஈஸி கிடையாது. ஃபண்ட் மேனேஜர்ஸே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பிஎம்எஸ் மேனேஜர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் பிடிச்சிருது, ஒரே விலையில் வச்சு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபண்ட் மேனேஜராக. மார்க்கெட்டில் டெய்லி ஃப்ளக்சுவேஷன், முக்கால்வாசி நேரம் ஃப்ளக்சுவேஷன் அப்சைடில் இருக்குது, டவுன் சைடில் இருந்தால் வாங்கிடுவோமே. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இல்லை வெயிட் பண்ணுறதா? இந்த சிக்கல், இந்த ஒரு குழப்பம், இந்த டைலமா டெய்லி ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கும். இதை தவிர்த்து நம்ம எங்கேயுமே போக முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து நின்று அதை ஃபேஸ் பண்ணி அப்புறம் அதை கடந்து போகணும். அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாமல் கடந்து போனால் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த குவாலிட்டியில் எப்படி குவான்டிட்டியை பில்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த கட்டம். அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய வெல்த் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ 25 lakhsலேருந்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் குவான்டிட்டி பண்ணதுக்கு அர்த்தம் இருக்கு. மாறாக எனக்கு குவான்டிட்டி பண்ணோம் அதனால நான் போய் ஒரு சீப் ஸ்டாக்கை வாங்குறேன்னு பண்ணீங்கன்னா அது சரியா வராது. நிறைய பேர் குவான்டிட்டிக்காக பென்னி ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை தேடி போறாங்க. பென்னி ஸ்டாக் எல்லாம் நல்ல வேல்யூ வரும்னு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இன்ஃபேக்ட் 99% பென்னி ஸ்டாக் ஜீரோக்கு போகும், 1% தான் மேலே போகும். ஸோ நீங்கள் வந்து 10 ஸ்டாக் வாங்கினா ஒரு ஸ்டாக் அதில் போகும், 9 ஸ்டாக் விழுந்துடும். உங்கள் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் உங்களுக்கு குவான்டிட்டி வாங்க தைரியம் வருமானு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயம் வராது. ஸோ இதுதான் இதில் சிக்கல். குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. குவாலிட்டியோட குவான்டிட்டி வாங்கினாதான் நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கேலை அச்சீவ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக உருவாக முடியும். மாறாக விலையை பார்த்து குவான்டிட்டி வாங்கினீங்கன்னாக்கா நோ சான்ஸ். ஸோ இந்த குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு திருப்பி குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் போல. ஆனால் இந்த கனெக்டை வந்து நீங்க மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுக்கிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் 10,000 ஷேர் ஒரு கம்பெனியில் வாங்கும் போதே 1,00,000 ஷேர் வாங்குறதுக்கு என்ன மாதிரி கம்பெனிஸை நான் பார்க்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த இடத்துல குவாலிட்டி உள்ள வந்துடுது. 1,00,000 ஷேர் வாங்கும்போது 10,00,000 ஷேர் என்ன மாதிரி கம்பெனிஸ் நம்ம வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10,00,000 ஷேர் வாங்கும்போது எங்க நம்ம 50 lakh ஷேர் வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எங்க நான் இவ்வளவு பணத்தை போட முடியும் தான் யோசிக்கிறேன் ஒழிய எந்த கம்பெனி கேபிட்டல் அப்சர்வ் பண்ணும், எந்த கம்பெனியில் நம்ம கேபிட்டல் போட முடியும் தான் யோசிக்கிறேன் தவிர குவான்டிட்டி இன்னைக்கு ஒரு பொருட்டு இல்லை. நான் டிசைட் பண்ண வேல்யூக்கான குவான்டிட்டி எனக்கு கிடைக்குதா? இப்போ நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரா எனக்கு ஒரு 2 crores ஒரு கம்பெனியில் போடணும்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 5 crores போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த 5 crores உண்டான குவான்டிட்டி இந்த ஸ்டாக்ல எனக்கு கிடைக்குமா, விலையை ஏற்றாம என்னால் வாங்க முடியுமான்னு திங்கிங் அந்த மாதிரி இன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு குவான்டிட்டிங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஒரு தேவைனாக்கா, மதிப்பு இவ்வளவு, அந்த மதிப்புக்கு இவ்வளவு குவான்டிட்டி வேணும், இந்த குவான்டிட்டி கிடைக்குமா? ஸோ மதிப்புல இருந்து குவான்டிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ ஜேர்னி பாருங்க, டிராவல் எப்படி போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வாங்குறதுக்கு தைரியம், கேபிட்டல் அதை உருவாக்க ட்ரை பண்றோம். அதுக்கு அடுத்தது தரம் பார்த்து எப்படி குவான்டிட்டி வாங்குறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது மதிப்பு சார்ந்து எப்படி குவான்டிட்டி அச்சீவ் பண்றதுன்னு பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வேல்யூ கூடிக்கிட்டே போகும் ஒரு ஸ்டாக்ல, சிங்கிள் ஸ்டாக்ல. அப்போ மதிப்பு சார்ந்து மட்டும்தான் இயங்க முடியும். இப்ப எனக்கு இந்த மதிப்புக்கு கீழே ஒரு பங்குல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி இருக்கு. ஏன்னா அப்படி பண்ணா எனக்கு பெரிய ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ லெவல்ல கிடைக்காது. அது தனி போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, நான் மேனேஜ் பண்ற கஸ்டமர் போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் சரி, ஒரு குவான்டிட்டி இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் இல்லை, அந்த வேல்யூ இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் இல்லை. ஸோ வேல்யூ சார்ந்து நம்ம யோசிக்க நம்மளுடைய திங்கிங் வந்து குவான்டிட்டிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருது. குவான்டிட்டிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினியா, விலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்கினியா, அப்படிதான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் யோஜனையே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் நோக்கி போயிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வாங்கி பழகிறோம். அதுக்கு அடுத்தது குவாலிட்டியை ஆழமாக பார்த்து பதிய வச்சு புரிஞ்சு
கன்வின்ஸ் ஆகி வாங்குறோம். அதுக்கப்புறம் என்றைக்கும் குவாலிட்டியை விட்டு நம்ம நகரக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த குவாலிட்டி பங்கு இந்த மதிப்புக்கு வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரும். அந்த மதிப்புலேருந்து தான் குவான்டிட்டி அரைவாதே வழிய யூஆர் நாட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் குவான்டிட்டி. ஆரம்ப கட்டத்தில் 1 லட்சம் ஷேர் வாங்கணுங்கிறது ஒரு ஆசை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஒரு தேவை, ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம். அது நிர்பந்தமாக மாறும்போது நீங்கள் மதிப்பு சார்ந்து தான் இயங்குறீங்க, தரம் சார்ந்து தான் இயங்குறீங்க. குவான்டிட்டிங்கிறது 3வது ஃபேக்டர். இது 2 சரியாக இருந்தால் அது ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு தான், அது ஒரு எண்ணிக்கை தான். இட்ஸ் ஒன்லி a count. It's not a target by itself. So, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போறீங்க 350 கிலோமீட்டர். அந்த 350 கிலோமீட்டருங்கிறது ஒரு கவுண்ட் தான். ஜேர்னியில் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் குவாலிட்டேட்டிவ் வந்துடுது. வால்யூம்ங்கிறதும் ஒரு கவுண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் சொல்லுவார், அவர் 1 crore போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு 200 ஷேர் இருக்கும். 50,000 போட்டு வச்சிருப்பார். அப்போ நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், உங்களது போர்ட்ஃபோலியோ இல்லை ஜூ அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்து 20,000 30,000 கோடி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் போர்ட்ஃபோலியோல 60 ஷேர் தான் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? அவர் தரம் பார்த்து தான் வாங்குறாரு. இந்த 200 300லாம் வச்சுக்கிறது இல்லை. அந்த 60 ஷேர்ல 30,000 கோடி போடும்போது, 20,000 கோடி போடும்போது, அந்த தரம் பார்த்த நிறுவனங்கள்ல இவ்வளவு மதிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு கட்டாயம் இருக்கு. பவர் கிரிட்னா இவ்வளவுக்கு வாங்கணும், HDFC பேங்க்னா இவ்வளவுக்கு வாங்கணும், ITCனா இவ்வளவுக்கு வாங்கணும், அப்படி அவருக்கு கட்டாயம் இருக்கு. அதே சமயத்தில் அதை அவருடைய இன்வெஸ்டருக்கு லாபகரமாக சாதகமான ஒரு விலையில் வாங்க வேண்டும். ஸோ குவான்டிட்டியும் வாங்கணும், ஃபேவரபிள் பிரைஸ்லயே வாங்கணும், போதுமான அளவு பணத்தை அதுக்குள்ள போடணும். ஸோ அவருடைய திங்கிங் எப்படி போகுது? இன்னைக்கு எனக்கு இந்த ஷேர்ல ஒரு 1000 crores வாங்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அவர் என்ன பண்றாரு? என்னைக்கு செல்லிங் இருக்கோ, மதிப்பு சாதகமா இருக்கோ, அன்னைக்கு வாங்கிடுறாரு. ஸோ அதை வெயிட் பண்றது, டிசிப்ளின், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுது. இதெல்லாம் இல்லாம ஒருத்த வளரவே முடியாது. வளர்ந்துட்டா அவன் இது இல்லாம வாழவே முடியாது ஒரு இன்வெஸ்டர். ஸோ பணம் பண்றது ஒரு விளையாட்டா நினைக்கிற பலர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்க அதை வேற விதமா பார்க்க ஆரம்பிப்பீங்க, விளையாட்டா பார்க்க மாட்டீங்க. இங்கதான் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஜீரோதான்னு சொன்னா அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை தான் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அதை பொதுவெளியில தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். ஏன்னா அங்க முதல்ல ஒருத்தன் போறான், போயிட்டு ஃப்ரீயா இருக்கு, புரோக்கரேஜ் இல்லைன்னு ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு ஏதோ கொஞ்சம் வாங்கி வித்து பார்க்கறான், போர் அடிச்சிருது. அந்த இடத்துல நம்ம ஸ்பெகுலேஷனுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்பெகுலேஷன் விட்டு வர்றதே கிடையாது. வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் சொல்ற விஷயங்கள்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு விதமான ஒரு ஃபோக்கஸும் ட்ரைனிங்கும் க்ரூமிங்கும் நடக்கணும். அது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா உறுதியா நடக்கலன்னு நான் சொல்லுவேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்வெஸ்டரை க்ரோ பண்ணக்கூடிய விஷயங்களா நான் பார்க்கல, அவங்க வளர்ச்சிக்கான விஷயங்களை தான் பார்க்கறேன். அதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லை. ஸோ நிறைய பங்குகளை வாங்கணும், நான் வளரணும், நான் ஒரு இன்வெஸ்டரா ஸ்கேல் அச்சீவ் பண்ணணும், அந்த ஸ்கேல் எனக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும், அந்த வெல்த் எனக்கு ஒரு குவாலிட்டேட்டிவ் லைஃப் கிரியேட் பண்ணணும், பல கோல்ஸை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் பணத்தை வச்சுட்டு பிளே பண்ணலையே. ஸோ இந்த பிளே பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஒரு முதலீட்டு பயணமே இருக்க முடியாது. அந்த பயணம் இந்த எலிமெண்ட்ஸோட தான் இருக்கணும். அந்த எலிமெண்ட்ஸை நம்ம ஒன்னொன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ள கொண்டு வரணும். அப்போ நம்மளுடைய டிராவல் ஸ்மூத்தா இருக்கும், பிளசண்டா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.